இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவார். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவார். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் தருவார். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் தருவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். தமது செட்டைகளினால் மூடி மறைத்து நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ரூத் மோவாப் தேசத்தை சேர்ந்த ஒரு இளம் விதவை பெண். கணவனை இழக்கிறார், தன்னுடைய தேசத்தை விட்டு பெத்லெஹேமுக்கு வருகிறார் தன்னுடைய மாமியோடு கூட. எதுவுமே தெரியாது, ஜீரோ. அதுல இருந்துதான் ஆரம்பம். இங்கு வரும்பொழுது சொல்லுகிறாள், நகோமியை பார்த்து, மாமியை பார்த்து, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம். இந்த ஆண்டவரை நம்பி அவருடைய அடைக்கலத்துக்குள் பெத்லெஹேமுக்குள் வருகிறார். கர்த்தர் அதை பார்த்து இந்த மகளுடைய வாழ்க்கை திரும்ப கட்டுகிறார். பாருங்கள், எல்லாம் தன்னுடைய தேசத்தில் இடிக்கப்பட்டு போய்விட்டது, நம்பிக்கை இல்லை, எல்லாம் முடிந்து வண்ணாந்தரமாய், வெறுமையாய், அவாந்தரமாய், கண்ணீராய் மாறின அந்த வாழ்க்கை இங்கு வந்த பிறகு கட்டி எழுப்பப்படுகிறது. பாருங்கள், பெத்லெஹேமுக்கு வரும்பொழுது மீண்டும் அவளுக்கு வாழ்க்கை உண்டாகிறது. போவாஸ் என்கிற மனிதனுடைய வயலில் வேலை செய்யும் பொழுது அந்த வார்த்தை உண்டாகிறது, நீ எங்கு வந்திருக்கிறார், உன்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தேவன் கொடுப்பார். அதோடு மட்டுமல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் வந்திருக்கிறாய், அதனாலே அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. உன் வாழ்க்கை அவ்வளவுதான் உலகம் சொல்லியிருக்கலாம், உன் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு நீ ஜனங்கள் சொல்லியிருப்பாங்க, உறவுகள் சொல்லிருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, நிறைவான பலனை கொடுத்து போவாஸ் என்கிற ஒரு சகோதரன் மூலமாய் வாழ்க்கை மீண்டுமாய் கொடுக்கிறார். அந்த சந்ததியில் தான் இயேசு வெளிப்படுகிறார். யோசித்து பாருங்கள், செட்டைகளினால் மூடி அங்க பாதுகாப்பை கொடுத்ததோடு மட்டுமல்ல, ஒரு சந்ததி உருவாகக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதுதான் காட்ஸ் டூயிங், ஆண்டவருடைய செயல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள, ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே நம்ம வந்து இருப்போம்னா, அதை விட சேஃப்டியஸ்ட் பிளேஸ் இந்த உலகத்துல வேற எங்குமே இருக்க முடியாது. எவ்வளவுதான் பிளான் போட்டு கட்டிடங்கள் கட்டினாலும் பூமி அதிர்ச்சியில வெள்ளுது, எவ்வளவுதான் காரியங்கள் வந்தாலும் பாதுகாப்பற்ற ஒரு தன்மை தான் இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனால் நேசருடைய செட்டைகளின் கீழே அவரே நமக்கு அடைக்கலமா இருக்கும் பொழுது எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஒரு குருவி அழகாக ஒரு மரத்தின் உச்சின் பகுதியிலே கூடு கட்டி இருந்ததாம். அழகாக கூடு கட்டி முட்டையிட்டு அதை அடுத்தாலே குஞ்சு பொறிக்க வேண்டிய ஒரு நேரம் வரும் பொழுது ஒரு பாம்பு அந்த மரத்தின் மேல் ஏறி செல்லுகிறது. இதை அந்த குருவி கண்டு கொண்டது. உடனே கத்துகிறது, சத்தம் போட இன்னும் பல பறவைகள் அதில் சுற்றி வந்து அந்த பாம்பை எவ்வளவோ சுத்தி சுத்தி பறந்து அந்த பாம்பு அதை சட்டை பண்ணாமலே அந்த கூட்டிற்குள் வேகமாய் போக ஆரம்பித்து அந்த முட்டைகளை சாப்பிடுவதற்கு போய் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? அந்த முட்டையை விட்டு அந்த குருவியும் ஆண்குருவியும் பயங்கரமா போராடுது, வழி இல்ல. கடைசியில எப்படியாவது தன்னுடைய முட்டைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த தாய்க்குருவி என்ன பண்ணது, அந்த முட்டையிட்ட குருவி நேராக அந்த முட்டையின் மேல அப்படியே மூடி தன்னுடைய உட்கார்ந்து தன்னுடைய சிறகுகளை வைத்தது மூடிக்கொண்டதாம். பாம்பு அங்கங்க சுற்றி சுற்றி பார்த்தது, முட்டையை பார்க்க முடியவில்லை, எடுக்க முடியவில்லை. தானாகவே கொஞ்ச நேரத்திலே திரும்பி போய்விட்டது. யோசித்து பாருங்கள், அந்த செட்டைகளினால் தன்னுடைய முட்டைகளை அது மூடிக்கொண்டது. ஒரு ஐந்தறிவுன்னு சொல்லுவாங்க. அந்த குருவிக்கு எவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நமக்கு ஆத்மாவை கொடுத்து பிரமிக்கத்தக்க விதத்திலே மனுக்குலத்தை உருவாக்கிற தேவன் எவ்வளவு கிருபைகளை நமக்கு வைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறார், எவ்வளவு நலகான நடத்தலை வைத்திருக்கிறார். இவளை யோசிப்போம் என்று சொன்னால், எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்து தங்கிக் கொள்வோம். மற்ற இடத்தை காட்டிலும் அதுவே எனக்கு மேன்மையான பிரதானமான ஒன்று சொல்லி அவரை சார்ந்து கொள்ள முடியுமே.
அவருடைய செட்டைகளின் கீழே நம்மை தாழ்த்தி அடைக்கலமாய் வந்து அவரை சார்ந்து கொள்வோம், மாற்றங்களை பெற்றுக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, செட்டைகளினால் நிழலில் மூடி மறைத்து பாதுகாக்கிறவரே, உடைய பாதங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நேற்றும் இன்று மாறாதவராய் இருந்து இம்மட்டும் நடத்துகிறவர் இந்த நாளிலும் உம்முடைய செட்டைகளின் நிழல் ஒவ்வொரு குடும்பங்களையும் மூடட்டும் அப்பா. உம்மிடத்தில் அடைக்கலமா வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவா இருப்பீராக, அரவணைத்துக் கொள்வீராக, காயங்களை ஆற்றுவீராக, கண்ணீரை துடைத்து இடிக்கப்பட்ட வாழ்க்கைகள் மீண்டுமாய் கட்டி எழுப்பும்படியான பாக்கியத்தை கொடுங்கப்பா. ரூத்தை நினைவு கூர்ந்த தேவன் யாரெல்லாம் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே உம் பக்கமாய் திரும்புகிறார்களோ, அவள் பக்கமாய் திரும்பி முகத்தின் பிரகாசத்தை பிரகாசிக்க பண்ணி வெட்கத்தின் பதிலாக இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்துவீராக. அப்படிப்பட்ட பாக்கியம் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் சட்டைகளின் நிழலிலே நாம் வந்து தங்குவோம். அவருடைய சட்டைகளின் நிழலில் வரும் பொழுது சகலம் நமக்கு புதிதாக்கப்படும். மீண்டும் ஒரு ஆரம்பம் நமக்கு உண்டாகும். பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஆபத்திலும் அவரை